நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட 1,50,000 மீதி ஆகுங்க எனக்கு வருஷத்துக்கு. இது இருந்தாக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு 5-6 வேலையை நம்மளுக்கு குறைச்சிரும். என் பேர் மாதேஸ்வரன் சார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அரூர் வட்டம், மொரப்பூர் போஸ்ட்டு. இங்கே வில்லேஜ் சார், கல்லூர்ன்ற வில்லேஜில் சுமார் இந்த கருடா மிஷின் எடுத்து 12 வருஷம் ஆகிருக்குங்க. 4-5 வருஷமாக இதில் மருந்து தோட்டத்துக்கு நெல்லி செடி ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க. ஒரு 300 லிட்டர் மருந்து அடிப்பேன். இதுக்கு பெட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தேங்க. வச்சுருந்த பின்னாடி இப்போது கழட்டி வச்சுட்டேன். அது இல்லாட்டி லைவாகவே கூட காட்டியிருக்கலாங்க. நம்ம டீசல் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம தனியாக ஒரு மரிசியில் கூட போய் நம்ம இதை நிறுத்திக்கலாம். பெருசு டிராக்டரியெல்லாம் அதில் எடுத்துகிட்டு போய் அதில் கண்ணில் அடிக்க முடியாதுங்க. இது ரொம்ப அந்த இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெட்டு இந்த இடத்துல வெல்டு அடித்து கொடுத்துருக்குங்க. அதை கழட்டி வச்சுப்பேன், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. இங்கே மெயின் பெல்ட்டில் ஒன்று உருவிட்டுங்க, இதில் லிங்க் பண்ணிப்பேங்க. மேலே ஒரு பெல்ட் மாட்டி விட்ருப்பேங்க, பேரல் பக்கமே வச்சுப்பேன். எங்கே வேணுமோ நம்ம மரிசிலே ஓட்டிகிட்டு போய் இதை ரெடி பண்ணிப்பேங்க. இதில் தான் இன்னொரு யூஸ் பண்ணிட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு வாரம் கூட ஆயிருக்காது. டயர் இது கேஜுவல் பரவாயில்லைங்க, பெஸ்ட்டு தான். க்ரீப் கிடைக்குது நல்லா. டயரில் இது வெயிட்டான கேஜுவல். இது 10 வருஷம் முன்னே வாங்கினது, கம்பெனிலே வாங்கிட்டு வந்தது. கருடா ஷோரூம்லேயே கொடுத்தாங்க. அப்போ 3,800 400 வாங்கிட்டு வந்ததுங்க, ஞாபகம் இல்லை. நல்லா ஒரு பார் போடணுன்னா கூட நல்லா இருக்குது. பார்லாம் நல்லா போடுது. கேஜுவல்னால இது மெயின் ரீசன் இதுதாங்க. வைப்ரேஷன்லாம் இதில் கம்மிங்க. ஆனால் அது ஒரு ப்ளஸ், பரவாயில்லைங்க. டீசலும் ஓரளவுக்கு கன்ஜெக்ஷன் பரவாயில்லைங்க. எடுத்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகிருக்கும் சார். இல்லை ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு ஏறுன்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு 1,50,000 மீதி ஆகுங்க எனக்கு வருஷத்துக்கு. 12 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கினீங்கனாக்கல இப்போது 10 5 5 ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு பக்கம் நின்றுருக்குங்க. என்ஜின் மட்டும் ஒரு டைம் சீஸ் ஆச்சு, அதை சர்வீஸ் பண்ணி வேலை செஞ்சு கொண்டு ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கிளட்ச் பிளேட்டு கூட இன்றைக்கி வண்டியில் வந்தது தான். 12 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். லைஃப் பரவாயில்லைங்க. இதில் ஆல்டர்னேட் தான் கொஞ்சம் பண்ணி கொடுக்கும். மேக்ஸிமம் சார், இதில் டீசல் மைலேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கல அதிகமாக விட்டிங்கனாக்கல, உழவு அதிகமாக வந்துச்சுனாக்கல, ஒரு கடினமான தன்மையான நிலமாக இருந்துச்சுன்னா 1 லிட்டர் அடிக்குதுங்க. கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சுனாக்கல ஒரு 800 கிராம் 800 ml டீசல் அடிக்குது. ரெண்டாவது கத்தி ஒரு மேக்ஸிமம் 50 மணி நேரங்க. எங்கள் ஏரியாவுக்கு 50 மணி நேரம் ஓடுது. ரெண்டாவது ஆயில் சர்வீஸ் ஒரு 50 மணி நேரம் ஓடிச்சுனாக்கெல்லாம் நான் மாற்றிடுவேங்க. இது இருந்தாக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு 5-6 வேலையை நம்மளுக்கு குறைச்சிரும். இப்போ லேட்டஸ்ட்டுலாம் பரவாயில்லைங்க. இதில் ஒவ்வொரு டைமும் ரொம்ப டைட் ஆகிடுது. மண்ணுங்களாம் டஸ்ட் உட்காந்துக்குது. இதை ஆல்ட்ரு பண்ணிடுறீங்க, ரைட்டு. இதில் தானே ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க முடிஞ்சால் வேணால் பண்ணி கொடுங்க. பழசங்களுக்குள்ள ஏதோ ஒரு டெமோ மாதிரி நீங்கள் ஒரு முகாம் போட்டுக்கு நீங்கள் இதுங்கெல்லாம் பழைய வண்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரீசர்வீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.